இன்னைக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் கிளம்பியிருக்கிறோம். 2 பேரும் மேட்சாக ட்ரெஸ் போட்டுட்டு வெளில வந்து நின்னா காற்று நிற்க முடியாது. 1 வீக்காக காற்று வேகமாக வீசிட்டே இருக்குது. என்னோட பிளான்ஸோட லீவ்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. சில மரங்களுக்கெல்லாம் முட்டு கொடுத்து தான் வச்சுருக்கோம். என்னோட பலா மரத்தில் 2 பெரிய பலாக்காய் காய்ச்சிருந்துச்சு. காற்று வேகமாக வீசுறனால கொப்பெல்லாம் முறிச்சு போடுறோன்னு சொல்லிட்டு அந்த பலாக்காய் வந்து சரியாக விளையாமலே பறிச்சிட்டோம். அது வேஸ்ட்டாக தான் போச்சு. மேரேஜ் வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்புறமா வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் கார்டன் ஒர்க் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் தென்னை மரத்துக்கு உரம் வைக்கணும். ஈவினிங்காக சொன்னாங்க உரம் வச்சிடலாம். நானும் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். எங்கேருந்தோ ஒரு மயில் பறந்து வந்து காம்பவுண்டில் உட்காந்துட்டு இருந்துச்சு. நான் அரிசிலாம் போட்டு பார்த்தேன் வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களை பார்த்து பயந்துட்டு அது வந்து போயிடுச்சு. ஒரு அடி தள்ளி ஒரு அடி ஆழம் எடுத்து பக்கத்து வீட்டு வேப்ப மரத்துலேருந்து சருகு எல்லாமே இங்கே தான் விழுது. நான் வந்து கூட்டி வச்சுருந்தேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் லேயராக போட்டு செகண்ட் லேயராக சாணி உரம் போட்டு மண் போட்டு மூடிட்டா ஒரு 6 மந்த்ஸ்க்கு அதுவே போதும். காய் பிடிச்ச மரமாக இருந்தால் 2 சாக்கு உரம் வந்து தேவைப்படும். இது சின்ன மரமாக இருக்கிறனால ஒரு சாக்கு உரமே போதும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.